இங்க ஒரு சயின்டிஸ்ட் அவரோட லேப்ல ஒரு ஏலியனை ஆராய்ச்சிக்காக புடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவர் ஆராய்ச்சி பண்ணாம அந்த ஏலியனை அடிச்சு ரொம்ப துன்புறுத்திட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே அந்த லேப்ல வேலை செய்யற யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த லேப்ல கிளீன் பண்ற ஒரு பொண்ணு மட்டும் இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏலியன் மேல ரொம்ப பாவப்படுறாரு. ஏன்னா அவர் அடிச்சு அந்த ஏலியனுக்குள்ள ரத்தம்லாம் வரும். அதனால இவ ஒரு பிளான் பண்ணுவா. எப்பயும் போல வேலைக்கு வரும். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரம் பார்த்து இவ இன்னைக்கு மட்டும் லேட்டா போவா. ஏன்னா எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் திருப்பி வச்சுட்டு அந்த ஏலியனை தப்பிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணுவான். அதனாலதான் அதே மாதிரி அவ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த ஏலியனோட கழுத்துல இருந்த சங்கிலியை ரிமூவ் பண்ணிட்டு இவ எப்பவுமே கிளீன் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு போற அந்த பாக்ஸ்ல அந்த ஏலியனை வச்சு எடுத்துட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் இவரோட வீட்டுல பாத்ரூம்ல வச்சு தண்ணி விடுவா. ஏன்னா அது தண்ணி இல்லைன்னா இறந்து போயிடும். இந்த விஷயம் எல்லாம் சயின்டிஸ்டுக்கு அதுக்கப்புறம் அங்க பாதுகாத்துட்டு இருந்த ஆர்மிக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஏன்னா அந்த ஏலியன் தப்பிச்சுன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஏலியனும் பசிக்குதுன்னு இவளோட வீட்டுல இருக்கிற ஒரு பூனையை சாப்பிட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பார்த்துட்டாரு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை கிழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருது. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சோன்னா அந்த ஏலியனை தேடி போவா. கடைசியா அந்த ஏலியனை ஒரு தியேட்டருக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஸ்கிரீன் மூலியமா தப்பிக்க முடியுமா பார்த்துட்டு இருக்கோம். அங்க போய் இவ எல்லாமே சொல்லி அந்த ஏலியனை காப்பாத்தி மறுபடியும் இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் இவளோட வீட்டுல இருக்கிற பூனை நாய்கிட்ட எல்லாம் ரொம்ப சாதுவா நடந்துக்குது. இந்த ஏலியனால தான் அவங்க அப்பாவுக்கு கையில அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஏலியன் ஒரு மேஜிக் பண்ணும் பாருங்க. அதை பார்த்து அவங்களே ஷாக் ஆயிடுவாங்க. இவளுடைய அப்பாவோட கையை எடுத்து இந்த ஏலியன் தலையிலையும் இதோட கையை எடுத்து அதோட தலையிலையும் வச்சு அடுத்த செகண்டே அவரோட கையில இந்த காயமெல்லாம் குறைஞ்சு அவர் ரொம்ப நல்லா மாறிடுறாரு. ஆனா இந்த சயின்டிஸ்ட் இங்க இருக்கிற ஆர்மி எல்லாம் அந்த ஏலியன்ஸ் காணாம போனதுனால அதை கண்டுபிடிக்காம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தேடி வந்துடுறாங்க. அதுக்குள்ள இவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஏலியனை கூட்டிட்டு போய் கடல்ல விடலான்னு பாப்பா. இவங்க கூட்டிட்டு போற கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்களும் வந்துடுறாங்க. இப்ப வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க வச்சு இந்த துப்பாக்கி வச்சு இந்த ஏலியனை சுட்டுறாங்க. இவளையும் சுட்டுறாங்க. ரெண்டு பேருமே அதே இடத்துல விழுந்துடுறாங்க. ஆனா அந்த ஏலியனுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது. ஏன்னா அதோட உடம்புல ஏற்படுற காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் அங்கே வந்தால் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவளுடைய அப்பா கிட்ட இருந்து இவளுடைய பாடி வாங்கிட்டு போயிருது. ஏன்னா அந்த ஏலியன் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணியிருக்கும். தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஏலியன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணும் பாருங்க. அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு உயிர் வந்துடும்.